எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து என்னென்னா, பாரிஸில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பெச்சி கபிஷி அண்டு. அது வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக சொல்ல வேணும்னா ஈஃபில் டவரில் இருந்து ஒரு மெட்ரோவில் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வந்துடக்கூடிய ஒரு தூரத்தெல்லாம் இருக்குது. கிட்ட பாரிஸில் ஒரு முக்கியமான பகுதியிலே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சமீபத்தில் எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னென்னா, ஒரு தமிழ் அண்ணா வந்து வேலை செய்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக வேலை செய்கிறார். அவரோட கதையை நீங்கள் போக போக பார்ப்பீங்க. இங்கே ஒரு நண்பர், ஒரு அண்ணா வந்து ராஜ்குமார் என்ற ஒரு அண்ணா தான் எனக்கு தெரியப்படுத்தினவர். மிஷ்லின் ஸ்டார் என்ற ஒரு ரேட்டிங் இருக்குல்ல, அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு வந்து 5 ஸ்டார் 4 ஸ்டார் அந்த ரேட்டிங்கள் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து மிஷ்லின். இந்த மிஷ்லின் ரேட்டிங்ன்றது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்களுக்கு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்து இத்தனை ஸ்டார் இந்த ரெஸ்டாரண்ட்னு சொன்னாலே அது ஒரு தரமானதுன்னு சொல்கிற மாதிரி உலகுதான். அப்போ அதே மாதிரியே இன்னும் ஒரு ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இங்கே என்னென்னா கோல்தே மீலோ என்ற ஒரு ரேட்டிங் சிஸ்டம். அது வந்து இங்கே தரங்களை இங்கே தரங்களை வந்து பார்க்குறது, ஒரு சாப்பாடுகளோட செய்கிற முறைகளோட ருசியோட சுத்தம் சுகாதாரம் எல்லாத்தையும் சேர்த்து வழங்குதா. வெறும் சமையல் மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட்டுன்னா அதை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து அதுக்கு ஒரு நட்சத்திரம், ஒரு மார்க்ஸ், ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்டதில் வந்து முதல் ஈழத்தமிழராக வந்து அண்ணா நிரோஜன் வந்து அதில் இடம் பெற்றிருக்கார். ஸோ அவரை பற்றி தான் இந்த சுவாரஸ்யமான கதை, இந்த சுவாரஸ்யமான பயணத்தை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. சொல்லுங்கள், உங்களோட இந்த கோல்தே மீலோ பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். நான் தான் உங்களோட பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம், இந்த உங்களோட சாதனையை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம்னு வந்திருக்கேன். என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த பத்திரிகை வந்து பிரான்ஸில் வந்து ஒரு பிரபலியமான ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகையில் வந்து எனது பேர் இடம்பெறுகிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அது வந்து மிஷ்லின் ஸ்டார்ன்றது வந்து முதல் இது. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு பத்திரிகை தான் இந்த கோமிலியோ. இந்த பத்திரிகையில் வந்து இடம்பெற்றது வந்து முதலாக இடம்பெற்ற முதல் ஈழத்தமிழன் நான் தான். அதை நினைச்சு நான் மிக சந்தோஷப்படுகிறேன். சொல்லப்போனால் இது வந்து இந்த வெற்றி வந்து எனக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லை, ஒட்டுமொத்த ஈழத்தமிழருக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். மேலும் இது சம்பந்தமாக இந்த பத்திரிகைகள் வந்த உடனேயே ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு சில பத்திரிகைகள் வந்து என்னை பற்றிய சில தலையங்கங்களுடன் அவர்களும் என்னை பற்றி எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால் பெலம்புரி, யாழ் தினகரன் போன்ற பத்திரிகைகளும் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கோல்டன் மீலோ பற்றி அந்த பத்திரிகைகள் வந்த உடனே அவர்கள் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள், என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார்கள். எவ்வளோ காலமாக இங்கே வேலை செய்யுது? நான் வந்து இந்த கடையில் வந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக இந்த கடையில் வேலை செய்கிறேன். இப்பொழுதுதான் எனது வேலைக்கும் எனது வேலையின் திறமைக்கும் கிடைத்த ஒரு அங்கீகாரமாகத்தான் இந்த கோமிலோ பத்திரிகையில் வந்ததை நான் கருதுகிறேன். சொல்லுங்கள், அது வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அது வரையின மட்டும் தெரியுமா முன்கூட்டியே உங்களுக்கு? எங்களுக்கு மட்டுமில்லை, இந்த கடைக்கு மட்டுமில்லை, எந்த கடைக்கும் அவர்கள் தாங்கள் பெறுவதாக அறிவிக்க மாட்டார்கள். அவர்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு கிளியோன்ஸ் மாதிரி தான் எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் பெறுவார்கள். வந்து கடையில் உள்ள உணவுகளை வேண்டி உண்டு அவர்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த கடையின் உணவுகளோட ரேட்டிங்கை முதல்ல பதிவு செய்து அதற்கு பிறகுதான் அவர்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் இப்படி இருந்து வந்தனாங்க, உங்களை உணவு வந்து பிடித்திருக்கு, அந்த ரேட்டிங்கில் உங்களை இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு அதுக்கு பிறகுதான் அவர்கள் அறிவித்தார்கள். அதாவது அவர்கள் வந்து உணவு இறந்தினார்கள், எங்களோட வந்து சகஜமாக காய்ச்சார்கள், நல்ல சந்தோஷமாக காய்ச்சார்கள், என்னோடையும் வந்து காய்ச்சார்கள், எந்த நாடு எங்கே இருக்கிறீர்கள் என்று எல்லாம் கேட்டார்கள். தங்களுக்கு இந்த உணவு பிடித்திருக்குன்னு கேட்டார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சாதாரண கிளியோன்ஸுமாயே சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு தான் எனது முதலாளியை தொடர்பு கொண்டு என்னை பற்றி எழுத வேண்டும் என்றும், எனது உணவுகள் நன்றாக இருக்கிறதாக வேண்டும், அதாவது ஒரு ஸ்ரீலங்கனாக இருந்து கொண்டும், அதாவது பிரான்சில் வாழ்ந்து கொண்டும் இத்தாலிய உணவு வந்து இத்தாலிய பாரம்பரியத்தோடு சேர்ந்து அதன் சுவை மாறாமல் வேறு சில உணவுகளின் ரசனையுடனும் இருக்கிறதாக கூடித்தான் அவர்கள் என்னை பற்றி எழுதியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால், அந்த பத்திரிகையில் என்னை பற்றி எழுதியது மட்டுமல்லாது எனது பூர்வீகத்தையும் அவர்கள் அதில் பகிர்ந்திருக்கிறார்கள். அது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. எனக்கு மட்டும் இல்லை, எனது ஃபேமிலிக்கு, எனது குடும்பங்கள், எனது நண்பர்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது. நானே வாசி பார்த்தேன் வந்து ஜஃப்னா அண்டு ஸ்பெஷலாக அதுக்கு ஒரு இடம் எடுத்து அதில் எழுதி வச்சுருக்கேன். நன்றி. நீங்கள் இத்தாலியன் பாரம்பரிய டிஷ்ஷஸ்ன்னு சொன்னீங்க. ஓகே. அதில் நான் அப்போதை பார்க்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிக்சிங்கும் பண்ணினீங்க. ஓகே. இத்தாலியன் டிஷ் மட்டும் இல்லை, நம்மளோட பூர்வீக பொருள்களையும் பாவிச்சேன். ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உதாரணத்துக்கு வந்து இத்தாலிய உணவோடு சேர்த்து எங்களோட நாட்டுண்ட பாரம்பரிய உணவுகளையும் நான் அதுக்குள்ள ஒரு சுவையை சேர்க்க வேண்டும் மட்டும் எனக்கு நிறைய நாள் ஆசை. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் இருந்து இந்த வரை செய்து கொண்டு இருக்கின்றேன்.
அதைத்தான் எனது வாடிக்கையாளர்களும் விரும்புகிறார்கள், எனது முதலாளிகளும் அதைத்தான் விரும்புகிறார்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் செய்கின்றேன். அந்த டொமாட்டோ கொம்பிக்கு வந்து நான் எங்களோட ஊரில் இருக்கின்ற பெருஞ்சீரகம், நச்சீரகம், மிளகு, மற்ற பாப்ரிக்கா சில உணவுகள் அந்த எப்பிஸுகளை வந்து நான் அதுக்குள்ளே கலந்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுகளையும் போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து பிடித்து ஒவ்வொரு வெங்காயம் ஒவ்வொரு சுவையாக இருக்கும். அதையெல்லாம் தனித்தனி சுவையாக நான் வந்து இந்த உணவுகளை வந்து தயாரிக்க தொடங்கின நாளிலிருந்து இந்த வரைக்கும் ஒவ்வொரு உணவையும் வந்து முதல்ல உணவை வந்து டேஸ்ட் பண்ணி அது எனக்கு பிடித்திருந்தால் அதற்கு பிறகு என்னோட வேலை செய்வர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும்தான் நான் வருகின்ற வாடிக்கையாளருக்கு உபசரிப்பேன். இல்லாவிட்டால் நான் அதை உபசரிக்க மாட்டேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி மெருகூட்ட வேண்டும் என்று பார்த்து தான் செய்வேன். மேலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு செப்பாக இருந்த எனது முதலாளி அவர் எனக்கு வேலை பழக்கி விட்டார். அவர் சொல்லுவார், நாக்கு வந்து முன் நாக்கு, இடநாக்கு, பின்னாக்கு என்று சொல்லி ஒரு நாக்கை வந்து 3ஆக பிரிக்கணும். ஒவ்வொரு நாக்கின்ற இடத்துலையும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இந்த டேஸ்ட்டை வந்து நாங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேணும். அதை புரிந்து கொள்வதற்கே எனக்கு கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு கிட்ட ஆனது ஒவ்வொரு டேஸ்ட் வாய்ப்பு. அதுபோல இத்தாலியன் பாத் குயிசன் செய்வதற்கு, அதாவது அவிப்பதற்கும் பிரெஞ்சுக்காரர்கள் அவிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு இத்தாலியக்காரர் அவிப்பதற்கு ஒரு பாத்துக்கு வந்து 30 செகண்ட்கள் இருந்து 40 செகண்ட்கள் பிடிக்குமா இருந்தால், ஒரு பிரெஞ்சுக்காரர் அவிப்பதற்கு அவர்கள் வந்து 1 நிமிடங்களுக்கு மேல் அவிப்பார்கள். எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி அளவில் தான் பாத் கொடுப்போம். எல்லாருக்கும் டேஸ்ட்டாக தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறது. வந்து இந்த பாத் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நிறுத்தி வச்சுக்கிறது வந்து ஒருத்தருக்கு வந்து 150 கிராம் தான் இந்த பாத். இது வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அவிச்சு நாங்கள் சோஸோடு வந்து வெளியே எடுத்து ஒரு அச்சியத்தாக நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கிளிகோன்ஸுக்கு போய்க்க வந்து 350 கிராம் வந்து வரும். அதாவது அந்த சோஸ், இந்த பாத், அதுக்கு போடுற பாமசோன், அதில் டெக்கரேஷன் எல்லாம் சேர்த்து ஒரு கிளிகோன்ஸுக்கு போய் செய்கிறக்க வந்து 350 கிராமாக தான் அது மாறும். ஒரு ஆளுக்கு வந்து தேவையான அளவு வந்து 350 கிராம் காணும் சாதாரண ஒரு மனிதனுக்கு. அந்த அளவில் தான் நான் எல்லாருக்கும் அப்படி தான் கொடுப்போம். எந்த உணவு செய்தாலும் அதே அளவில் தான் கொடுப்போம், ஓந்திரையே தவிர. இதை வந்து டேஸ்ட் பண்ணி தான் கொடுப்பேன். என்னன்னா பார்த்து அவிஞ்சிட்டு தான் இந்த அவிகள் வந்து போதுமானதாக இருக்கிறதா. ரெண்டு சொன்னால் பிரெஞ்சுக்காரருக்கு வந்து வித்தியாசமான ஒரு அவியல் முறையும் இத்தாலிக்காரருக்கு வந்து ஒரு வித்தியாசமான அவியல் முறையும் தான் இருக்கிறது. நான் வந்து எப்போதும் வந்து செய்கிற பார்த்து வந்து இத்தாலிக்காரன் குயிஷனில் தான் கொடுப்பேன். அது பிரெஞ்சுக்காரர் சாப்பிட்டாலும் இந்த கடை வந்து 100% வந்து இத்தாலி உணவு, இத்தாலி சாப்பாடு, இத்தாலியருக்கான உணவுன்ட்டு தான் நாங்கள் இதை வந்து பராமரிக்கிறோம். அதனால் வந்து நான் 100% வந்து ஒரு இத்தாலிக்காரருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உணவை வந்து செய்வேன். Donc ça c'est la pomodoro. La pomodoro c'est très simple, c'est avec les tomates pomodoro. Ils sont arrivés en Italie au 19e siècle et il n'y a pas énormément de produits. C'est-à-dire si la tomate est bonne, le plat est incroyable. Si les tomates sont mauvaises, le plat est raté. Il faut que des bons produits, beaucoup d'amour, beaucoup de compétences et vous avez un magnifique plat. சில சமயங்களில் வந்து நாங்கள் செய்கிற சாப்பாடுகளை வந்து அதோட சோசுகள் வந்து அதாவது பாரம் குறைவாக இருக்கும், இல்லாட்டி தன்மை வந்து ஒரு இலேசாக இருக்கின்ற பொழுது நாங்கள் நிறுத்தம்னு சொல்லி சொன்னால் ஒரு 320 கிராம் அப்படி வெறும்ன்ற பொழுது சில வாடிக்கையாளர்கள் வந்து அதை விரும்ப மாட்டார்கள். அது சாப்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். அவர்களுக்கு நாங்கள் வந்து சுப்ளிமோவாக வந்து ஏதாவது ஒரு தெசரையோ இல்லாது ஒரு கஃபே இல்லாட்டி ஒரு வித்தியாசமான ஏதாவது ஒன்று வந்து ஒரு சின்ன அல்கோஹோலோ ஏதோ ஒன்று அவர்கள் விருப்பமானதை வந்து நாங்கள் ஒரு அன்பளிப்பாக தான் கொடுப்போம். எப்போவும் வந்து எங்களுக்கு முக்கியம் வந்து எனக்கும் சரி, செப்பாக எனக்கும் சரி, முதலாளியாக சரி, ஏச்சினாக இருக்கட்டும், இல்லாட்டு எனது சேவராக இருக்கட்டும், இல்லை தேவாக இருக்கட்டும், எல்லோருக்கும் வந்து எங்களோட கிளியோன்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அதை வருகின்ற கிளியோன்ஸ் வந்து சிரிப்புடனும் பெறணும். அதோட காசை தருகின்ற பொழுதும் சரி, எங்களோட கடையை விட்டு வெளியில் போகின்ற பொழுதும் சரி சந்தோஷமாக போகணும். அதான் எங்களுக்கு முக்கியம். மேலும் வந்து நானும் சரி, என் முதலாளியும் சரி, பல புத்தகங்கள், அதாவது பிரெஞ்சு புத்தகங்களும் சரி, இல்லை இத்தாலிய புத்தகங்களும் சரி, சில விஷயங்களை வேண்டி வைத்து அதில் என்ன செய்கிறார்கள், அது எப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு பிரெஞ்சு மொழி அறிவு வந்து கொஞ்சம் அந்த நிவோ வந்து குறைவாக இருந்தாலும் நான் அதை டிரான்ஸ்லேஷன் செய்து கூகுளில் போய் இல்லாட்டி இப்பொழுது ChatGPTயாக இருக்கலாம், இல்லாட்டி கூகுள் ஜெமினியாக இருக்கலாம், அதில் போய் செய்து அதை ஏன் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்து அதற்கான ப்ரிப்பரேஷனும் செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த கடையில் வந்து ஒரு 10-12 புத்தகங்கள் நடக்குது. அதோட வீட்டில் என்னோட ஒரு 30-32 புத்தகங்கள், என்னோட கிட்டத்தட்ட ஒரு 300-350க்கு மேற்பட்ட உணவு சம்பந்தமான சாப்பாட்டு ரோசத்துகள் என்கிட்ட இருக்குது.
அந்த 300 சம்பந்தமான ரோசத்துகளை நான் படிப்படியாக நானே உருவாக்கி எனக்கானதாக வச்சிருக்கின்றேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 100-150 உணவுகளாக இருக்கலாம், ஓந்திரையாக இருக்கலாம், திசர்களும் அப்படித்தான். திசர்களுக்கும் சரி ஓந்திரையாக இருக்கும் சரி எல்லாமே எனக்கானதாகத்தான் நான் எல்லா உணவுகளையும் தயாரித்து கொண்டு வாழ்கின்றேன். எல்லாதும் வளமையாக இருக்காது. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரு உணவு இப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த தரம் அதே போன்று தான் இருக்கும். ஆனால் கப்புச்சியை பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது செப் நிரோயன் என்ற எனது பிராண்டை பொறுத்த வரைக்கும் சரி, எல்லா உணவுகளும் எனது சுவைக்கு ஏற்ற மாதிரியும் மக்களுக்கு விருப்பமானதாகத்தான் நான் அந்த உணவுகளை தயாரித்து கொண்டு வருகின்றேன். நீங்கள் என்னது முந்தின காலத்தில் இருந்தே இந்த சமைக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குதா உங்களுக்கு? இல்லை இல்லை நான் ஸ்ரீலங்காவில் இருந்து படித்து விட்டு நான் எலக்ட்ரிக்கல் வேலை தான் செய்தேன். அதுக்கு பிறகு காலத்தின் கட்டாயமாக நான் வெளிநாட்டுக்கு வந்து இங்கே வந்து எல்லோரை போல தான் நானும் வந்த உடனே ரெஸ்டாரண்ட் வேலைக்கு தான் உள்ளே நுழைந்தேன். நுழைந்த பிறகு தான் எல்லோரை போல தான் அந்த வருகின்ற பொழுது விசா இருக்காது, பண தேவைகள் இருந்தது. அதற்கேற்ற மாதிரி தான் வேலை செய்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் தெரிந்தது வேலை தேவை, வேலை பழக வேண்டும். ஆனால் வேலையில் வேகத்தை விவேகமாக இருக்க வேண்டும். வேகமாக செய்தால் எல்லோரும் பாராட்டுவார்கள் அந்த நேரத்தில் மட்டும். ஆனால் விவேகமாக செய்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவையினை கண்டுபிடித்து அதற்கேற்ற மாதிரி கொடுத்தால்தான் உலகம் ஃபுல்லாக பாராட்டுவார்கள் என்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகத்தான் இந்த பூமியோ பத்திரிகைகள் வந்ததாக நான் கருதுகின்றேன். அதோட விரும்பி செய்யணும். அது முக்கியம். நன்றி அண்ணா, அதை நீங்கள் எனக்கு எடுத்துரைத்ததுக்கு நன்றி. உண்மைதான். அதை என்னென்னு சொல்லணும்னு சொன்னால், ஒரு சாப்பாடை நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் அந்த சாப்பாடு எனக்கானதாக செய்யணும். நான் செய்தால் எனக்கு இது இப்படி பிடிக்கணும் என்று செய்யாதான் அது எனக்கான உணவாக இருந்தால் தான் அது மற்றவர்களுக்கும் பிடிக்கும். வருகின்றவர்களுக்கு தானே கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து விட்டால் அது இருக்காது. அதே மாதிரி தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம்தான், செய்கின்ற உணவை ஒவ்வொரு முறையும் குத்தைய பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செய்யணும். டேஸ்ட் செய்து திருப்ப நீ ஒரு சாப்பாட்டை 100 முறை செய்கின்றியோ 1000 முறை செய்கின்றியோ 1000 முறையும் டேஸ்ட் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு மாதிரி வரும். இந்தியா ஈழமன்னு நான் பிரித்து சொல்ல இல்லை. நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே பிழைக்கிறதுக்கு வரோம். அந்த பிழைக்கிறதுக்காக மட்டும் வேலை செய்கிறத தாண்டி விருப்பத்துக்கும் ஆசைக்கும் இப்போ செய்கிற வேலைக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஈடுபாடு ஒரு விருப்பத்தோடு செய்ய பாருங்க இவ்வளோ தூரம் போய் நிற்க முடியுதுண்டு. அந்த மாதிரி நம்ம எங்கே என்ன செய்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை, செய்கிறத தரமாக செய்கிறோமா விரும்பி செய்கிறோமான்றது தான் முக்கியம். ஒரு இடத்துல இருக்கைக்கு வந்து நம்மளால் விரும்பி செய்ய முடியாட்டி அது நமக்கு ஏற்ற இடம் இல்லை. அதுதான் உண்மை. நாம் விரும்பி செய்கிற அளவுக்கு வந்து நிற்கிறோமாண்டா ஒரு இடத்துல, அது நம்மளை எதிர்பார்க்காத உயரத்துக்கு எதிர்பார்க்காத தூரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது இப்போ இந்த அண்ணாட கதையில் விளங்கிச்சு. மீதி ஓவராக வந்து நானே உங்களுக்கு சொல்லி முடிச்சிடக்கூடாது. அந்த அண்ணாவே அவர்கிட்ட வாயாலே அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸுகளை, அவர்கிட்ட தவறுகளை, அவர் பட்ட கஷ்டங்களை, அவர் போன இந்த பாதையை, அதே மாதிரி அவர் அந்த சில சாப்பாடுகளுக்கு பின்னால் அவர் போடுற ரகசியம். சாப்பாடுக்கு போடுற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அன்பையும் போடணும். அதையும் தாண்டி அவர் ரகசியமாக ஒன்று செய்கிறார். ஏன்னா இது முக்கியமாக சொல்ல போனால் இது ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து இட்டாலியன் டிஷ்ஷஸ் தான். Pavlova, je crois qu'il t'a mis beaucoup moins cher. Merci beaucoup. Il n'a pas de chien. Merci beaucoup. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கதைச்சி கொண்டிருக்கீங்க இந்த மேசை ஃபுல்லாக நிரம்பிட்டு 4 விதமான சாப்பாடு இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி செய்கிறாருன்னு நான் அப்போதையே பார்த்து ஷூட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன்டேக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பத்துன்றது அப்படி ஏதோ ஒரு சீஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. அது வந்து அந்த பிரெட். அப்போ அதை பார்த்தோம், ஃபுல் மேக்கிங் ப்ராசஸை பார்த்தோம். அதோட இப்போ நான் இதை வந்து எந்த வகையிலையும் உங்களோட பர்சனல் வாழ்க்கையோட கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த திறமைகளை முன்னால் காட்டிட்டு உங்களுக்கு வந்து இந்த அண்ணாட கதையை சொல்லணுமென்று ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி நமக்குள்ளுக்கே நிறைய திறமைகள் இப்படி மறைஞ்சி பதுங்கி கூடி குறுகி அந்த பொறுப்புன்ற பேர்கள் நிறைய பொறுப்பு தலையில் வச்சதால் சுலபம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சாதனைகள் பண்ணுறது. ஏன்னா வந்து நாங்கள் வேறு நாட்டுக்காரனாச்சு பிழைக்கிறதுக்காக மட்டும் வந்தாங்க. நாங்கள்லாம் உயிர் பிழைக்கிறதுக்காகவே வந்த ஆக்கள். ஸோ அப்படி பார்க்க வந்து எங்களுக்கு இருக்கிற பொறுப்பு வந்து ஜஸ்ட் காசு உழைக்கிறது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி உயிர் பிழைக்கிறதே ஒரு பெரிய பாரமாக தான் இருக்கும். அதால் தான் நம்ம ஆக்களில் நிறைய பேர் இன்னும் நிறைய சாதிக்கக்கூடிய டேலண்ட் இருந்தாலும் ப்ளொக் ஆகி ஒரு இடத்துல ப்ளொக் ஆகின மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே மெயினாக தான். ஸோ இவர்கிட்ட இந்த அண்ணாட நிரோஜன் வேறு கதையை கேட்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு வீடியோ செய்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து அந்த மாதிரி திறமையை வழியில் காட்டணும். முக்கியமாக அதோடு சேர்த்து
அவையோட கதைகளை கேட்க பார்க்க வந்து நமக்கு அந்த நம்மட பிளாக் நமக்கு தடைகள் இருந்ததெல்லாம் வந்து இல்லாமல் போகிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு நமக்குள்ளுக்கே இருக்கிற திறமைகளையும் தேடி வளர்த்து அதை வச்சு ஏதாச்சும் ஒரு பெரிய சாதனை இல்லை சின்ன சாதனை கூட சாதனை தான் செய்கிறதுக்கு ஒரு வீடியோஸ் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ செய்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து உங்களை சுற்றி இருக்கிறார்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் நினைக்கும். உங்களுக்கெல்லாம் ஒரு டெம்பரரியான டாட்டா.